திருப்பதி வெங்கடேச பெருமாளை தினமும் விரதமிருந்து வழிபடுவதையே தம்முடைய முதற்பணியாக கொண்டிருந்தவர்தான் பத்மநாபர் எனும் முனிவர். இவர் பழங்களை மட்டுமே உணவாக கொண்டு 12 ஆண்டுகள் பெருமாளை வழிபட்டு வந்தாராம். ஒரு நாள் அங்கிருந்த குளக்கரையில் பிரகாசமான ஒளி ஒன்று அவர் முன்பு தோன்ற அதில் பெருமான் முனிவருக்கு காட்சி கொடுத்தாராம். பத்மநாபா, இந்த குளக்கரையிலேயே தங்கியிரு, உரிய காலத்தில் என்னை சேரும் பாக்கியத்தை பெறுவாய் என்று வரம் தந்து மறைந்தாராம் பெருமாள். ஒரு நாள் முனிவர் குளக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது மனிதர்களை உண்ணும் அரக்கன் ஒருவன் அவரை பிடிக்க வந்தானாம். பெருமாளே, ஏழுமலையானே, என்னை காப்பாற்று என்று முனிவர் கதற பெருமாளும் தன்னுடைய திருக்கை சக்கரத்தை ஏவ அது அரக்கனின் தலையை கொய்ததாம். சக்கரத்தின் மகிமையை அறிந்த முனிவர், என்னுடைய உயிரை காத்த சக்கரமே, இன்று முதல் இந்த குளத்தில் தாங்கள் எழுந்தருளி இதில் நீராடுவோரின் துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று வேண்டினாராம் முனிவர். அன்று முதல் அந்த குளம் சக்கர தீர்த்தம். பெருமாளின் கையில் உள்ள சக்கரத்தை சக்கரத்தாழ்வார் என வணங்குகிறோம். பத்மநாப முனிவரின் வரலாற்றை படிப்போருக்கும் கேட்போருக்கும் திருமலை திருப்பதி போகாமலே அந்த தீர்த்தத்தில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது